இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில். இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. கள விவரம் என்ன? ஆனந்தி, மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. பிரதமரின் மதுரை வருகையொட்டி கிட்டத்தட்ட 6000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து தஞ்சாவூர் சென்று தஞ்சாவூரில் இருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வர இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி மாற்றங்கள், வியூகங்கள் என அரசியல் கட்சியினுடைய களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் 2வது பொதுக்கூட்டமாக மதுரையில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய பொதுக்கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் என்பது மதுரை மண்டேலா நகர் திடலில் 150 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும், கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி இப்படி அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் என்பது போடப்பட்டு இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றம் கோவிலிலும் பிரதமர் மோடி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினரும் அறநிலைத்துறையும் விரிவாக செய்திருக்கிறார்கள். மதுரை வரும் பிரதமரை தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வரவேற்க இருக்கிறார். சரியாக 3 மணிக்கு மதுரை வரும் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்பிலான புதிய அரசு திட்டங்களை அங்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். அதில் அம்ரித் பாரத் ரயில் சேவை திட்டங்களையும் மிகப்பெரிய அளவில் தொடங்கி வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு சரியாக 4 மணிக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு 4:30 மணிக்கு பொதுக்கூட்ட திடலுக்கு பிரதமர் வர இருக்கிறார். பிரதமர் வருகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலை உள்ள நிலையில் அவரை சிறப்பாக பிரம்மாண்டமாக வரவேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ந்து மதுரைக்கு வருகை தர வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது பிரதமர் வருகையை முன்னிட்டு 8 அடுக்கு பாதுகாப்புடன் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் மதுரை மாவட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரும் பலத்த சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.